Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் ஒரு முட்டை குருமாவும் தாங்க பார்க்க போறோம். வாங்க போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு முட்டை கிரேவி தான் செஞ்சு போறோம். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், இந்த ரெண்டும் தான் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நான் ஸ்டவ்வை தீயை குறைச்சிட்டேன். அது கூட ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குவோம். ரெண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 கிராம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 நட்சத்திர கிராம்பு 2 சேர்த்துருக்கேன். இது கூட பெரிய வெங்காயம் 3 வாக்கில் வெட்டிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதில் கருவேப்பிலும் போட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இது நம்ம இன்னும் மிளகாத்தூளெல்லாம் சேர்க்கணும். அதனால காரம் இதே போதும். ஆனால் லைட்டாக தான் கீறி போட்டிருக்கேன். ஏன்னா பெருசாக ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மய்யற அளவுக்கு வணங்கிட்டோம். இல்லை நம்ம அப்படியா வறுத்தது ஆறிடுச்சு. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 5-6 முந்திரி சேர்த்து கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, உப்பு சேர்த்துக்கோங்க. அது உங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா இது வணங்கிடுச்சு. நம்ம இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதனோட சேர்த்துக்கலாம். இப்போ காரமாக நீங்கள் காரத்தை பார்த்துட்டு கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எல்லா மசாலா தூள் போட்டிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் காரம் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. நல்லா தண்ணி சுண்டி வந்துடும். ஏன்னா முந்திரி தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் தண்ணி விட்டு இந்த பச்சை வாடை போக வரைக்கும் நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இந்த முட்டையை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீள வாக்கில் கட் பண்ணுங்கள். அப்போ இதுக்குள்ளே நல்லா கிரேவி உள்ளே போய் கிடைக்கும். சின்ன வடை பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது கொஞ்சம் சூடாகிட்டு இதில் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது, அதனால் கொஞ்சமாக கலருக்கு வேண்டி அது சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதனோட நம்ம முட்டையை சேர்த்துக்குவோம். நம்ம அந்த குருமாக்குள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ முட்டையை இந்த குருமாவில் நம்ம சேர்த்துட்டோம்.
ஒரு 2 நிமிஷம் போல் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கிரேவி கொஞ்சமாக கெட்டியான உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சுக்குவோம். இது கொஞ்சம் நேரம் விடலாம். இப்போ முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாக மல்லித்தலையும் தூவிட்டு நம்ம இதை இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரெண்டாவது நம்ம சப்பாத்தி செய்வோம். ஒரு கப் அளவு தான் மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுத்து நல்லா வெறும் தண்ணி மட்டும்தான் சேர்த்து, உப்பு தண்ணி மட்டும்தான் சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இப்போ சப்பாத்தி தேய்ச்சி போட்டுப்பாங்க. சப்பாத்தி எல்லாத்தையும் நான் உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் தேய்ச்சி நீங்கள் எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா ஒரு தட்டு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லை பரவாயில்லைன்னா நீங்கள் இதே ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ரவுண்டு வருதோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்படியே தான் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். சப்பாத்திக்குன்னு நான் இந்த இரும்பு கல்லை நான் வச்சுட்ருக்கேன். இதில் சப்பாத்தி மட்டும்தான் நான் செய்வேன். இப்போ சப்பாத்தியில் நம்ம மாவெல்லாம் போட்டு ஆனால் இந்த மாவை நல்லா இப்படி தொடச்சிடுங்க. ஊதி மாவு இல்லாமல் போடுங்க. அப்போ தான் சப்பாத்தி வந்து காயறிஞ்சு போகாத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லேசாக எண்ணெய் வைங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். லேசாக வச்சுக்கோங்க. சப்பாத்தி பாருங்க நல்லா எலும்பி வருது. இந்த மாதிரி நீங்கள் இப்படி திருப்பி போட்டு செஞ்சுக்கோங்க. இந்த கோதுமை வந்துட்டு நான் ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தான். அதை வாங்கி நல்லா கழுவி காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா சலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவை தான் இப்போ நான் எல்லா சப்பாத்திக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கருகி போகாத அளவுக்கு அப்படியே திருப்பி போட்டுடுங்க. நல்லா உப்பி வருது பாருங்கள். இதுக்கு தேவைன்னா நீங்கள் குழந்தைகளுக்காக நெய் கூட சேர்த்துக்கலாம். சப்பாத்தி இப்போ நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம ஒன்றா எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சப்பாத்தியும் முட்டை குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இதேவே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.